ஐசாயா 54வது அதிகாரம் 14வது வசனம் படிக்கிறேன். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஸோ இன்றைய காலகட்டத்தில் மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு வியாதி என்ன அப்படின்னா பயம். ஸோ எல்லா மனிதனுடைய இருதயங்களிலும் இன்றைக்கு பயம் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஸோ பிசாசோடைய மிகப்பெரிய ஒரு தந்திரமான ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா மனிதனை எப்பொழுதும் ஒரு பயத்திற்குள் வைத்திருக்கிறது தான். ஸோ நம்ம கொரோனா டைம்லேருந்து அந்த கோவிடுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்த பிறகு எல்லா மனிதனுடைய இருதயங்களிலும் ஒரு பயத்தை அவன் விதைத்து விட்டு சென்றிருக்கிறான். ஆனால் வேத வசனம் நமக்கு அழகான ஒரு சொல்யூஷனை கொடுக்குது. ஸோ அந்த பயம் இல்லாமல் இருக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், எதில் ஸ்திரப்படணுன்றத இந்த வசனம் சொல்லுது. நீதியில் ஸ்திரப்படும் பொழுது அந்த மனிதனுடைய இருதயமானது கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நீதியில் ஸ்திரப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இருதயம் பயம் இல்லாமல் இருக்கும், அதில் திகில் இருக்காது, அது நம்மை அணுகாது, கொடுமைக்கு நாம் தூரமாகிறோம். ஸோ இந்த நீதியில் ஸ்திரப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கும் பொழுது ஐசாயா 53வது அதிகாரம் 11வது வசனம் படிக்கிறேன். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஸோ ஏசாயா 53வது அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை பாடுகளை பற்றிய ஒரு அதிகாரமாக இருக்கிறது. அவர் நம்முடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்ட, அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் அப்படின்றத அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏசப்பா அந்த சிலுவையில் அவர் என்னென்ன பாடுகளை அனுபவித்தார், அதனால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைத்தது என்பதை நாம் பார்க்க முடியும். அப்போ அன்றைக்கு வனாந்தரத்தில் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த ஜனங்கள் அந்த மரண பயத்திற்கும் மரணத்திற்கும் விலகி ஜீவனை பெற்றுக்கொண்டாங்க. ஸோ அதே போல் இன்றைக்கும் கூட நாம் நீதியில் ஸ்திரப்பட வேண்டும், பயம் இல்லாமல் இருக்கணும், திகிலுக்கு தூரமாகணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உற்று பார்த்து அவரை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த அறிவு தான் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது. நீதிமான்கள் அப்படி என்னன்னா மனிதனுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம் அந்த ஏதேனில் ஆதாம் விழுந்து போன பொழுது அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்தது, ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்தது. ஸோ அந்த கில்ட்டி கான்ஷியஸ் என்ன பண்ணுதுன்னா பிதாவாகிய தேவனை அவனால் பார்க்க முடியல, தான் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வுக்குள்ளே அவன் கடந்து சென்று அங்கேருந்து விலகி வரான். அப்போ பிதாவாகிய தேவன் என்ன முடிவு எடுக்கிறாரு, ஸோ மனிதனுடைய ஆத்துமா என்ற மனது குற்ற உணர்வுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அவனால் தேவனிடத்தில் சேர முடியல. ஸோ அதன் விளைவாக ஏற்பட்டது தான் சிலுவை மரணம். ஸோ மனிதனுடைய மனம் அந்த குற்ற மனசாட்சி, அந்த துர்மனசாட்சியிலிருந்து முற்றிலுமாய் நீக்கப்பட வேண்டும் என்றால் அவன் ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, அதை சிந்தித்து பார்க்கும் பொழுது, அதை பற்றி அறிகிற அறிவு தான் அந்த மனிதனுடைய இருதயத்தை குற்ற மனசாட்சி இல்லாமல் அவனை கழுவி சுத்தமாக்குகிறது. ஸோ அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலையாகும் பொழுது தான் அந்த மனிதன் நீதியில் ஸ்திரப்படுகிறான். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்கிறார் பாருங்களேன், ஐசாயா 53வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். ஸோ மனிதனுடைய இருதயம் நீதியில் ஸ்திரப்பட வேண்டும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிகிற அறிவு தான். ஸோ அந்த ஏசாயா 53ல் ஃபுல்லாக அவர் அடிக்கப்பட்டதை, அவர் பாடுபட்டதை அப்படியே விளக்கிட்டு வருது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருது. கடைசியாக தான் இந்த வசனம் வருது, அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர், யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருக்கு பேரே நீதிபரர், அவரை பற்றும் அறிவினால். ஸோ அவர் நமக்காக சிலுவையில் பலியானார், சாபமானார், பாவமானார். அதன் நிமித்தம் என்னுடைய சாபங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் இப்பொழுது தேவனோடு அவருடைய பிள்ளையாக அவருடைய சமூகத்தில் சேர முடியும் என்ற அந்த நம்பிக்கையை, தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
ஸோ அவரை பற்றும் அறிவு தான். அப்போ அந்த ஏசாயா 53ல் இதற்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் வந்து ஏசப்பா அந்த சிலுவையில் பட்ட பாடுகளை, நமக்காக அடிக்கப்பட்டதை, நொறுக்கப்பட்டதை, அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் அப்படின்ற வசனங்கள்லாம் படிக்கும் பொழுது நமக்காக ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின காட்சி ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உற்று பார்க்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய மனசாட்சி கழுவப்படுகிறது. அவருடைய ரத்தம் மாத்திரமே ஒரு மனிதனுடைய இருதயத்தை முற்றிலுமாய் பாவங்களற கழுவி அவனை வந்து நீதிமான் என்ற உணர்வை கொண்டு வருகிறது. ஸோ இந்த அதிகாரத்தில் 11வது வசனம் தான் சொல்லுது, அவரை பற்றும் நீதிபரர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவரை பற்றி அறிகிற அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். ஸோ நாம் நீதிமான்களாகக்கூடிய இடம் எதுனா சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உற்று பார்க்கும் பொழுதுதான் நிச்சயமாக அவருடைய இரத்தமானது நம்முடைய இருதயத்தை சுத்தமாய் கழுவி நான் நீதிமான் என்ற அந்த ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. ஸோ அடுத்த அதிகாரத்துல தான் இந்த வசனம் வருது. 54வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லுது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பார். ஸோ ஒரு மனிதன் வந்து அந்த சிலுவையை உற்று பார்த்து அதில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தத்தை பார்க்கும் பொழுது நான் கழுவப்பட்டிருக்கிறேன், எனக்காக அல்லவா அவர் மரித்தார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக அவர் காயப்பட்டார், அவருடைய ரத்தம் என்னை முற்றிலுமாய் கழுவி இருக்கிறது என்பதை நான் பார்க்க நான் என்னுடைய இருதயம் நீதியினால் ஸ்திரப்படுகிறது. அப்போ நான் கொடுமைக்கு தூரமாகிறேன். அப்பொழுது எனக்கு மனசுல பயம் வர மாட்டேங்குது, திகில் கிடையாது, அது நம்மை அணுகுவதில்லை. அப்ப பாருங்க, அந்த சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அந்த ரத்தம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வெளியேற பெற்ற ஒரு பாக்கியத்தை, ஒரு கிருபையை, ஒரு கொடை, ஒரு கிஃப்டை நமக்கு கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இன்றைக்கு தேவையானது என்னன்னா, மனிதனுடைய இருதயம் வந்து குற்ற மனசாட்சி இல்லாம நீதிமான் என்ற விஷயத்துல நாம் ஸ்திரப்படும் பொழுதுதான் நாம் இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை கண்டு பயம் இல்லாமல், திகில் இல்லாமல், எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தில் அகமகிழ்ந்து நாம் களி கூறக்கூடிய ஜனங்களாய் இருக்க முடியும். இதற்கு இன்னொரு ஆதாரமான விஷயம் வசனம் என்னன்னு நம்ம பார்க்குறப்ப எபிரேயர் 10வது அதிகாரத்துல சொல்றாரு, 19 வசனத்திலிருந்து, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமுள்ள மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கணும். மிக முக்கியமான விஷயம் சொல்றாரு பாருங்களேன். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அப்ப அந்த ரத்தம், அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை நாம் பார்க்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு தைரியம் வருகிறது. அந்த புதிதும் ஜீவனமுள்ள மார்க்கத்தில் நுழைவதற்கு, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் பிதாவாகிய தேவனை அப்பா என்று அழைப்பதற்கு எது நமக்கு தைரியம் கொடுத்துச்சுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான். அந்த ரத்தம் தான் நமக்கு தைரியத்தை கொடுத்தது. ஸோ அந்த ரத்தம் எவ்வளோ விலையேறப்பெற்ற கொடையாக மனித இனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சிலுவையை உற்று பார்த்து அதை தியானித்து அந்த ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த தைரியம் நமக்கு எதை கொடுக்குதுன்னா, துர்மனசாட்சி நீங்க பாருங்க, நம்மளுடைய இருதயம் வந்து மனிதனுடைய பெரிய ப்ராப்ளமே அந்த குற்ற மனசாட்சி தான். அந்த துன்மனசாட்சியை நீக்கக்கூடிய ஒன்னே ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தம். ஸோ நான் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த ஒரு உணர்வுக்குள்ள நாம் செல்லும் பொழுது நமக்கு என்ன நடக்குதுன்னா, துர்மனசாட்சி நீங்க. ஸோ நம்மளுடைய மனசாட்சியில எந்தவித குற்ற உணர்வும் இல்லை. நான் எங்க அப்பாவுடைய சமூகத்துல வந்து நின்று அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய தைரியத்தை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனசாட்சியில ஒரு தைரியத்தோட அந்த இடத்துக்கு வந்து சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாம். நம் சரீரமும் கழுவப்பட்டிருக்கிறது. ஸோ உண்மையுள்ள இருதயத்தோடும், அப்ப நம்மளுடைய இருதயத்துல ஒரு உண்மையோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயம், நமக்கு ஒரு விசுவாசம், அந்த விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நாம் சேரக்கடுவோம் எப்படின்றத எவ்வளோ அதிகாரப்பூர்வமா ஆழமான ஒரு நம்பிக்கையை அந்த வசனங்கள் நமக்கு கொடுக்குறது. ஸோ இந்த நாட்களிலும் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை உற்று பார்த்து நடக்கக்கூடிய அழிவுகளையும், பிசாசுடைய காரியங்களையும், பாவத்தையும், வியாதிகளையும், கொள்ளை நோய்களையும், பொருளாதார குறைவுகளையும் அதையே நாம் நோக்கி பார்த்து நாம் வந்து இன்னும் கூட நம்ம வந்து துர்மனசாட்சிக்குள்ளே போகாமல், கில்ட்டி கான்ஷியஸ்குள்ளே போகாமல்
திரும்ப 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 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை, அன்றைக்கு எப்படி வனாந்தரத்தில் அந்த ஜனங்கள் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து ஜீவனை பெற்றுக்கொண்டார்களோ, இன்றைக்கும் நாம் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து, எனக்காக அவர் காயப்பட்டார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவருடைய ரத்தம் எனக்காக தானே சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை இன்னும் ஆழமாய் நாம் உற்று பார்க்க பார்க்க நம்மளுடைய இருதயமானது முற்றிலுமாய் கழுவப்பட்டு துர்மனசாட்சி நீங்கி எந்தவித குற்ற உணர்வும் இல்லாம நான் அப்பாவுடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டதுனால நான் பரிசுத்தம் உள்ளவளா இருக்கிறேன் என்ற அந்த ஒரு உணர்வுக்குள்ள, அந்த ஒரு ஆழமான நிச்சயத்திற்குள்ள கடந்து செல்லும் பொழுது நாம் நீதியில் ஸ்திரப்படுகிறோம். நாம் நீதியில் ஸ்திரப்படும் பொழுது நம்முடைய இருதயத்தில் எதை குறித்தும் பயம் இருக்காது. ஏன்னா அவர் எனக்கான ஒரு கிரயத்தை கொடுத்ததுனால, அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டதுனால, நான் இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நான் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். சிலுவையில் எனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து குலைத்து போடப்பட்டது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் ஒரு தைரியமும் என்னுடைய மனதை ஆளுகை செய்யும் பொழுது, நான் நீதிமான் என்ற உணர்வுக்குள்ள கடந்து சென்று நான் நீதியில் ஸ்திரப்படும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விஷயமும் என்னை பயமுறுத்தாது. இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் என்னை திகிலடைய செய்ய முடியாது. கொடுமை எனக்கு நேருவதில்லை. ஸோ நீதியில் நாம் ஸ்திரப்படும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஸோ நமக்கு நீதியில் ஸ்திரப்பட வேண்டும் என்றால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர நீங்கள் வேறு ஒன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் உற்று பார்த்து, எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நான் தைரியமாக நான் பிதாவினிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறேன் என்ற அந்த ஒரு தைரியத்தில் நாம் ஸ்திரப்படும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்துல நாம் எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக இருக்க முடியும். இன்றைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை பயம். இந்த பயத்திலிருந்து விடுதலையாவதற்கு ஒரே சொல்யூஷனை பைபிள் மட்டும்தான் நமக்கு கொடுக்குது. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் உற்று பார்த்து அவருடைய இரத்தத்தினால் நாம் தைரியம் அடைந்தவர்களாய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்து நிச்சயமாக விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நாம் சேர கடவோம் என்று ஆழமான நம்பிக்கையான வசனங்களை வேதம் நமக்கு கொடுக்கிறது. ஸோ நம்ம அப்பாட்ட வந்துட்டோம், ஒன்றும் நம்மை சேதைப்படுத்த முடியாது, ஒன்றும் நம்மை வேதனைக்குள்ளோ கஷ்டத்துக்குள்ளோ திகிலுக்குள்ளோ பயத்துக்குள்ளோ கொண்டு போக முடியாது. ஏன்னா மகா பெரிய தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் அவரையே உற்று பார்த்து இன்னும் நீதியில் ஸ்திரப்படுவோம், கொடுமைக்கு தூரமாகவும் பயம் இல்லாமல் இருப்போம். அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் எழும்பி பிரகாசிக்கிற ஒளி சுடர்களாக விளங்கும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். We are chosen to live a heaven on earth life. Amen.